சுவாமி பார்த்தாள், என்ன பண்ணினான்னார். பிரம்மாட்ட போகல இங்கிருந்து. உடனே யாவத்வத்சகவத்சகால்பகவபோ யாவத்கராங்க்யாதிகம் யாவத்யஷ்டி விஷாணவேணுதளசிகி யாவத்விபூஷாம்பரம். சுவாமி யாவத் வத்சப வத்சகால்பகவபு 10,000 கடக் பையனா ஆனாள். தானே லட்சக்கணக்கான கன்றுகளா ஆனாள். அதுல ஒரு கண்ணுட்டிக்கு கழுத்துல பாதி கொட்டாங்கச்சியை தீச்சு கட்டியிருக்காங்க கருப்பு கயத்துல. இந்த கயராய் ஆனால், கொட்டாங்கச்சியாய் ஆனால், இந்த பய இடுப்புல கட்டி இருக்கிற கிரீஷ வேஷ்டியாய் ஆனால், கையில வச்சுருக்கிற தண்டமாய் ஆனால், கொம்புவாத்தியமாய் ஆனால், சவுக்காய் ஆனால், நொண்டி கண்ணுட்டியாய் ஆனால், என்னன்னா சர்வம் விஷ்ணுமயம் கிரோங்கவதஜ சர்வஸ்வரூபோ பவ. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்துன்னு சொல்ற சப்தத்தை சுவாமி நடத்தி காட்டினாலாம். கன்றாயும் இருந்து, ஓட்டுற பையன்களாயும் இருந்து, வஸ்திரமாயும் இருந்து, தண்டமாயும் இருந்து, பாலகனாயும் இருந்து சுவாமி போய் எல்லாம் பண்ணினாலாம். 2 காரியத்தை மட்டும் இவரால் மாற்ற முடியலேன்னு. என்ன இதுக்கு முன்னாடி அந்த பசுக்களுக்கும் கோபிகைகளுக்கும் தங்கள் குழந்தைகளிடத்துல இருந்த பிரேமே மிந்தி இருந்தா போலேயே பண்ண சுவாமியால முடியலையா. மிந்தி இருந்த அஜ்ஞானாவிருத்தமான ஜீவன் குழந்தையா இருந்த போது ஒரு அளவுக்குட்பட்டு இருந்தது கோக்களுக்கும் கோபிகைகளுக்கும் பிரேமே. இப்போ மாடுகள் என்ன பண்றதான், கண்ணுட்டி மரத்துக்குள்ள தும்ப அறுத்துக்கிட்டு ஓடுறதான். அம்மா மெத்த மேல இருக்கிறவள் மாடி படிவரியா அழங்காம குப்புன்னு குதிச்சு ஓடி வந்து எடுத்துக்கிறாள். இந்த பரம் பிரம்மமேனா புத்திரனா வந்திருக்கு அந்த பிரேமையினாலே. இதை மட்டும் மாத்திக்க முடியல என்னாள். இன்னொன்னு என்னன்னா, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம அம்மா நம்ம அப்பான்னு தோணித்துதான் அஜ்ஞானத்தினாலே. இந்த அஜ்ஞானம் இல்லையாம, அஜ்ஞான விஜம்பிதமான மாத்திருபித்திரு பாவம் தோணலையா இந்த குழந்தைகளுக்கும் இந்த கண்ணுட்டிகளுக்கும். இந்த 2 தவிர கோகோபீனாம் மாத்ருதாஸ்மின்னே சர்வாஸ்மேஹர்திகாம் வினா புரோவதாஸ்வபிஹரே தோகதா மாயயா. இப்படி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போறது. சுவாமியே கண்ணுட்டியாயும் நடப்பையனாயும் இருந்து இத்தனை காரியம் பண்ணிட்டு இருக்காள். பிரம்மா வந்து காக்க வருவன் சிவார்ஷிகன் நினைச்சிட்டு இருந்தாள். பஞ்சசாசு திரியாமாசு 5-6 தினம் பாக்கி இருக்கிற போது பிரம்மா இங்க வந்து பார்த்தார். பிருந்தாவனத்துல எல்லா கண்ணுட்டியும் எல்லா பையன்களும் இங்க இருக்கா. என்ன அங்க இருக்கிற கண்ணுட்டி பையன்கள் தான், ஆனா இங்க கொஞ்சம் குழகுழன்னு இருக்க, என்ன புரியலையேன்னு பார்த்து அங்க போய் பார்த்தார். அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. திரும்ப திரும்ப ரொம்ப சிரமப்பட்டார். மறுபடியும் 5-6 தடவை இப்படி போட்டு மறுபடியும் இங்க வந்தார். சுவாமி இங்க ஒரு ரூபத்தோட இருந்துகிட்டு இன்னொரு ரூபத்தோட பிரம்மாவனுடைய வேஷத்தை போட்டு பிரம்மலோகம் போனார் கிருஷ்ணன். வாசல்ல 10,000 சோல்ஜர் காவல் பிரம்மாவனுடைய வீட்டு வாசல்ல. இங்கிருந்து இவர் சுவாமி வேஷம் போட்டு போயிருக்கார். இந்த சோல்ஜரை கூப்பிட்டாள், ஒரு அசுரப்பைய 1 மணியில என் மாதிரி வேஷம் போட்டுன்னு வர போறான். வந்தா நான் இந்த ஆசனத்துல உட்காந்துன்னு பார்த்துட்டு இருப்பேன், தவட்டி எடுத்து பண்ண நீங்க எல்லாம் சொல்லிவிட்டாள். அதனால நம்ம எஜமான் வேஷம் போட்டுனா நான் வந்து அப்புறம் நீங்க சொல்லணுமா, நானே எல்லாம் பண்றேன்னு அந்த பையங்க. சுவாமி போய் என்ன பண்ணினாள், பிரம்மா விஸ்வாசனஸ்தேன சதுராஸ்யேன சௌரிணா மோகிதை துவாரபாலைஸ்து பரிபூதோன்யவர்த்ததா. அங்கிருந்து நிஜ பிரம்மா வந்தார். இவர் சுவாமி பிரம்ம வேஷம் போட்டுண்டவர் ஆசனத்தில் உட்காந்துருக்கார். பிரம்மாவுடைய ஆசனத்துல அவர் வெட்டி அப்படி புதூர் ரோடு திரும்பி வரபோதே பார்த்துட்டார். தன் ஆசனத்துல இன்னொருத்தன் தம் வேஷம் போட்டுன்னு உட்கார்ந்து விட்டானேன்னு அவருக்கு தாங்கல. இந்த பசங்க விட்டேனா பாருன்னு சேர்ந்து ஓடினான். எங்க எஜமான் வேஷத்தை போட்டுக்கிட்டியாங்கிறான். இல்ல நான் தாண்டா எஜமான்கிறார். இல்ல நீ டூப்ளிகேட்டுங்கிறான். பிரம்மா விஸ்வாசனஸ்தேன சதுராஸ்யேன சௌரிணா மோகிதை துவாரபாலைஸ்து. சுவாமி மோகத்தை உண்டு பண்ணி துவாரபாலாளுக்கு பரிபூத்தோன்னு எவர்த்ததா ரொம்ப பரிபவத்தை அடைஞ்சு பிரம்மா அடி பொறுக்காமே இனிமே இங்க இருந்தா இந்த பையங்க ரொம்ப நம்ம ஹிம்சை பண்ணிவிடுவோன்னு மறுபடியும் பிருந்தாவனம் வந்தாளா. பிருந்தாவனம் வந்ததே சுவாமி என்ன பண்ணினான், தாவத் சர்வே வத்சபாலா பஷ்யதோ யஸ்ய தட்சணாத். அதே க்ஷணத்திலே அத்தனை லட்சம் கன்றுகளும் 10,000 குழந்தைகளும் சதுர்புஜத்தோட சங்காத்யாவிசத்தோட ரத்ன கிரீடத்தோட வனமாலையோட கௌஸ்துபத்தோட ஸ்ரீவத்சத்தோட பீதாம்பரத்தோட திவ்ய சரணத்தோட யோகித்யேயமான மங்கள சரீரத்தோட அப்படி தரிசனமாம் திவ்ய தரிசனமாம் பிரம்மாவுக்கு
பிரம்மா ஆச்சரியப்பட்டாள். அங்கிருந்து நிஜதோரணத்தோவதீரிய மேலிருந்து கீழ் இறங்கி கிட்ட வந்தாளாம். எல்லாத்தையும் காணும். சுவாமி நிற்கிறாளாம் தைரிஞ்சாதம் கையுமாய். ஏகம் சபாணி கபலம் பரமேஷ்டா பரமேஷ்டா பரமேஷ்டியான பிரம்மா கிட்ட வந்து பார்த்தாளாம். கையின் தைரண்ணமானாளாம் சுவாமி. அப்படியே சரணத்துல வந்து விழுந்தாள் பிரம்மா. பிரமபுஷே தடிதம்பராய குஞ்சாவதம் சபரிபிஞ்சல சண்முகாய வன்யஸ்ரஜே கபளவேத்ர விஷாணவேணு லக்ஷ்மஸ்ரீயே முதுபதே பசுபாங்கஜாய. அப்போ உடனே பிரம்மா வந்து நீருண்ட மேகம் போன்ற திருமேனி, யசோத பின்னின மயில் தோகை, நெத்தியில திலகம், அவன் கையில வேணு, குழந்தைகள் தொடுத்து போடப்பட்ட குந்துமணி மாலை, துளசி தாமா, வன மாலை, சின்ன பீதாம்பரம், கையில சவுக்கு, கொம்பு வாத்தியம், மிருதுபதே குஞ்சுக்கால், நந்தகோப குமாரன், கடவேஷம். இந்த ரூபம் எனக்கு தெரிஞ்சா போரும் நாளாம். இது எனக்கு எப்பவும் தெரியணும் நாளாம். நௌமித்யதே பிரவபுஷே தடிதம்பராய குஞ்சாவதம் சபரிபிஞ்சல சண்முகாய வன்யஸ்ரஜே கபளவேத்ர விஷாணவேணு லக்ஷ்மஸ்ரீயே மிருதுபதே பசுபாங்கஜாய. குழந்தை கையில தைரிஞ்சாதம், கும்புவாத்தியம், சவுக்கு, தலையிலே யசோதவின் நமையில் தோகை, கழுத்துல குந்துமணி மாலை, பீதாம்பரம். இந்த ரூபம் எனக்கு தெரிஞ்சா போரும் நாளாம். மிருதுபதே பசுபாங்கஜாய. பல ஸ்லோகங்களால் ஸ்தோத்திரம் பண்ணி கோபாலனுடைய அனுகிரகத்தடைய அத்தனை கன்றுகளையும் அத்தனை குழந்தைகளையும் சுவாமி அவருடைய ஆத்து கூட்டின்னு போன சரித்திரம். இந்த சரித்திரம் போய் சொன்னால் ஆச்சரியமான சரித்திரம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை ஒரு வருஷம் கழிச்சு அத்தனை குழந்தைகளையும் இன்னைக்கு கிருஷ்ணன் ஒரு மலைப்பாம்பை கொண்டான்னு போய் சொன்னாலாம். ஆத்துல போய் பகவன் மாயினால அப்படி தோணிச்சுதான்.